அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லைவோம் போகாது எறம்போகுணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதகாலே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வாமலரால் நோக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உனது பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கே ஆனைமுகம் இருகொம்பும் அகண்ட மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் வாங்கான பொன்புணலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் நின்று வாழும் விநாயகா நானே உமது வாதம் பணிவேன் என்னாலும் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு சபை நடுவே என்னை சரியாசனத்தில் வைத்த என்பாய் அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாரணியம் சென்று சமுத்திரத்தில் ஓரணையை கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டோங்கையில் ஏந்தோ பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா ஆமையா பொன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சுந்தரி சவந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கில வார முன்னை தரிசி போர் துன்பமாற்றி வைப்பாய் அம்மா அத்தி வரதன் தங்கை சிவசக்தியோ புன்னழகை நான் சொல்லத்திடமோ இந்த அழகாகிய மேல பாட்டா குறிச்சி மாநகர்த நிலை வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடியிலும் பிரம்மாண்ட நாயகி என் தாயாகப்பட்ட முப்படாதி அம்மாள் வருவாள் நமக்கு ஒரு நாள் மறவில்லை வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் ஒருவேரில்லை உமையாள் தனக்கு திருமகனே முத்தாடை கொண்டு
அடியாளை ஆட்கொள்வாய் முருகாயன் மனதில் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும். சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா அடிதனில் வணிந்தவர் அருள் தருணே ஆதியோ அந்தமுமான பொருளே ஐந்து கரதொந்திவாய தோணே சம்போ பெருக தொந்திவாய சொலிக்க தகத்தை சாமி ஆனை கிளையோனே அரணாதரு மகனை பேழ வயத்தோனே ஐந்து காரம் பேரு தொந்திவாய சொலிக சாமி அப்பளம் ஒரு வளர் முருகணிதர் கரை அவளோடு கடலையும் முன்னாலே வந்த கணபதியே அருளோடு வந்த சுவாதி பொருளே சம்போ வேகமந்திர நீல சந்திர சேகரந்தால் மறையோ எது வெதி மலர் ஜோதி மலர் அறியவே ஒரு துதிகள் நிறைந்த ஜீவதானோ விரும்பினாய் எப்பொழுதும் பாடுவே சம்போ புதகமெல்லாம் பறந்து நகர் வந்து வைதிறந்து எது புகழவை கலை மகள் அறியவே ஒரு மகள் வித்த தன்னை நச்சவையில் வைத்தவா விரும்பி நான் உனை பாடி வேலவா சம்போ சாமி வள்ளியால் தினை புனத்தில் வருகிளிதனை விரட்ட
போடு வள்ளியால் தினை புனத்தில் வருங்களே தனை விரட்ட தமி வாய்த்த தினமாவை உண்ட வேலவா வாடி திருமலை திருச்செந்தூர் அந்த மாறுபடா சூரனை வாய்த்த வேலவா வேலவா அமண்டே சாமி இஷ்டமுடன் ஹரிராமா உன் புகழை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரிராமா உன் புகழை வில்லில் பாட சாமி தந்தனை தனைத்ததாளம் போடவே தாளம் சாமி தானை தனைத்ததாளம் போடவே போடவே அமனே சாமி முந்தியே குரு நமக்கு முக நண்பரமேஸ்வரர் அப்படிதான் சரிதான் முந்தியே குரு நமக்கு முக நண்பரமேஸ்வரரா ஓம் ஓங்கார நாதத்துள் நாதமாய் வந்துதித்த என் நமச்சிவாய என்னும் மூல பொருளே என்னாலும் கனவிலோ நினைவிலோ நான் வரவே சாமி கணபதியே என்கோ கணபதியே என்கோரோ கனவிலேயும் உன்னை மாறவே உணவையத்து கணபதியே குந்தரங்கள் உன்னை பாடுவேனே நானும் உன்னை பலகால உன்னை தோழுவே கூறுவேனே நானும் உன்னை குற்றங்கூரை அணுகிடாமல் தேடுவேனே நானும் உன்னை தேடுவேனே நானும் உன்னை அப்பா தென்னாடு தேசமெல்லாம் ஆதியில வேதநாத ஆதியில வேதநாத அம்பலத்தில் ஆடுமை சோதியில மாலையர்க்கு வேண்டாமல் இந்த மாலை அடிமுடியும் தேடிக்கான அம்பலவான் சீர்வாதத்தை நல்லருகே நானலாக்கி நந்திதலை குடமாக்கி இல்லையத்தில் ராமபானம் இருகையில வீசுகோலம் உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாடு துணை இருப்பாய் ஹரிராமா கலைமகள சத்தி மலை மகளா கலைமகள சத்தி மலை மகள் மலை மகள் மலையரசவாய திருமாகலை மலை மகளா ஏ தாயே அம்மா கலை மகளே எம்மா
அழகர சேந்தர் மகளே வால்மயில அம்பிகையே வந்தருள வேணும் அம்மா வலதருக்கும் வனக்கிளிய வந்தருள வேணும் அம்மா இடவிருக்கும் ஈவரிய கருள வருவையம்மா தாயம்மா கலை மகளே தாயம்மா கலை மகளே அம்மா தற்காக்க வேணும் அம்மா சாமி அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராமா ரகுராமா அன்னை சிதை மணவாளம் அடியாளுக்கு அருள் புரிவா கோசலையால் தன் மகனே கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ அருள் புரிவா சீதையோட மணவாளம் ஸ்ரீராமச்சந்திரரே சிறியாளுக்கு அருள் புரிவா ஹரிராமா ரகுராமா ஹரிராமா ராமா அடியாளுக்கு சாமி எந்தன் குல தேவதையே எனக்கு வந்தாருள் புரிவா ஆதிபரம் கொண்டவரே அடியாளுக்கு அருள் புரிவா ஆரிய நாடு பிறந்தவளே ஆறு பேருக்கு இளையதங்க கூத்தாடிச்சு அம்பிகை குழந்தைக்கு நீ அருள் புரிவா ஒடிச்சு அம்பிகை கொண்டருள வேணும் அம்மா சக்தியரே உலகம்மாள் தற்காக வேணும் அம்மா தாயான பூமாதேவி தற்காக வேணும் அம்மா ஒண்டிக்கள்ள இருளவனே ஒண்டிக்கள்ள இருளவனே வாடி வந்த குறுங்காவனம் தன்னதியில கொடை ஒட்ட மறந்திருக்கும் புது வீட்டாள் அம்பிகை புத்திரிக்கு வந்தருள்வாள் வடக்குவ செல்வி அம்மா வந்தருள வேணும் அம்மா முத்தாரம்மாவும் போடாது உச்சீனி மாகாள் அட்டவாளி 8 பேர் அருள் புரிய வேணும் மாயாண்டி சுடல ஐயா மதலைக்கு அருள் புரிவா ஆத்தங்கர சுடல ஐயா அடியாளுக்கு அருள் புரிவா வண்ணார மாடசாமி வந்தருள வேணும் ஐயோ தேடி மாடசாமி புத்திரிக்கு வந்தருள்வா அக்கீனி மாடசாமி அக்கீனி மாடசாமி அருள் புரிய மருகள் தல தன்னதியில ஒல்லக்குடி மலையதியில ஒத்த புளிய மரம் சுட்டடி வட்ட பாறையில அமர்ந்திருக்கும் தெய்வமையா ஆப்ப நாடு வந்த தெய்வம் பூலுடையார் சாஸ்தாவே புத்திரிக்கு வந்தருள்வா பூரணய புஷ்கலையே புத்திரிக்கு வந்தருள்வா மலையழகி மலையரசு மலப்பேச்சு அம்பிகையா மதலைக்கு அருள் புரிவா பேச்சு பூதத்தாரும் தற்காக வேணும் அம்மா 21 தேவதையும் எனக்கருள வேணும் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையோ சீவல பெரிய மாயாண்டி சிடியாளுக்கு அருள் புரிவா ஊருக்கெல்லாம் ஒரு வேஷம் உனக்கு மட்டும் பல வேஷம் பல வேஷக்காரனையா பாலைக்கு அருள் புரிவா பூலுடையார் வாசலில புகழுக்கு அமர்ந்த தெய்வம் இடி விழுந்த பள்ளத்தில நேர்க்கு முகமாக வீட்டிற்கும் தேவாத பூலுடைய காவக்காரே கொல்லாத கொம்பையா கொல்லாத கொம்பையா புத்திரிக்கு வந்தருள்வையே கொம்பா
படிப்பறிய படிப்பறிவே பாடறியம் படிப்பறிய படிப்பறிவே பாடகி நானாச்சியாரோ நாச்சியாரோ பாட்டில் உள்ள வகையறிவேன் வகையறிவே எடறிய எழுத்தறிய எழுத்தறிவே ஏட்டில் உள்ள வகையறிவேன் வகையறிவே பாடறியா நாளையில படிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பாவை நான் மறவே மரவே எடறியா நாளையில அலைலா எழுத வைத்தார் என் குரு என் குருவோ என் குருவை மறப்பதில்லை மரபதில்லை 5 நல்ல வயதில தாதிலா அறியாத பிராயத்தில ரயத்திலே அறிவுக்கலை சொல்லி தந்த சொல்லி தந்த அண்ணாவியை நான் மறவே மரவே நான் ஒரு நாள் மறந்தாலும் மறந்துட்டாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை மறப்பதில்லை என் நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் மறந்துட்டாலோ ஒரு நாள் மறப்பதில்லை மறப்பதில்லை நான் சொல்லாலே மறந்தாலும் மறந்துட்டாலோ சொல்லி தந்த வாத்தியாரே வாத்தியாரே ஏ வாத்தியாரே அடியாள் சொப்பனத்தில் மறப்பதில்லை மறப்பதில்லை அடியாள் சொப்பனத்தில் மறப்பதில்லை மறப்பதில்லை வாத்தியாரே ஆமா அவனே அடடே கற்று தந்த வாத்தியாரோ கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி ஒருவர்தான் தென்னிந்திய தேசமையோ திருநெல்வேலி ஜில்லாவா தெங்காவி மாவட்டமா செந்தாளை பூச்சொரியோ சிவநல்லூர் தன்னதியில இசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டார் சொல்லும் மாநிலமும் ஜாதி வெற்று மாநிலமும் ஜாதி வெற்று மாடசாமி புலவர் மாடசாமி அந்த பொண்ணு மலர் பூச்சொரியும் புளியங்குடி நகரதியில வாழ்ந்து வந்த அண்ணாவே பாட்டு தன்னதியில அரம்பாடி அரம்பாடு அருந்தவடாம் புவனம் எல்லாம் பேரு பெற்று பெருமாள் தேவர் பலவர் கீழப்பாவூர் நகரதியிலே வாழ்ந்து வந்த அண்ணாவே எந்தனுக்கு தாத்தாதான் நாடு எல்லாம் பேரு பெற்று ராசா தேவர் இல்லை கொண்டு நீதி செய்யும் திருக்கரங்குடியதிலே வாழ்ந்து வந்த அண்ணாவி அகிலம் எல்லாம் பேரு பெற்று அகிலம் எல்லாம் ஐயப்பன் புலவர் ஐயப்பன் திருக்கணங்குடி ஐயப்பன் எந்தனுக்கு சொல்லி வைத்த என் குருவா வாத்தியாரோ யாரு என்று பார்ப்பமான பவனி எல்லாம் பேரு பைம்பொழில் தன்னதிலே வாழ்ந்து வரும் அண்ணாவே யாரு என்று பார்ப்பமான வில்லுப்பாட்டு தன்னதிலே ஆடாத தெய்வங்களை ஆட வைத்து பார்த்தவர் தான் படிக்காத எங்களையும் பாட வைத்து பார்த்தவர் தான் சிலையா இருந்தாலும் கலகலன்னு பேச வைப்பா மண்ணிலையா இருந்தாலும் மண்டையத்தான் ஆட்ட வைப்பா அப்பேற்பட்ட அண்ணாவி மாநிலமும் பேரு வெட்டு மாநிலமும் பேரு வெட்டு மாரியம்மா அப்படி வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் ஐயா
வாசலையில ஆசேரியில இனி வரப்போகும் பெரியோர்க்கெல்லாம் இங்கு கூடியிருக்கும் சபையோர்க்கெல்லாம் இனி கூட போகும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நாங்கள் நமஸ்கரித்தோம் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற கலைஞர்களே தொழில் படித்த வித்வான்களே போலுடையார் வாசலையில பாடகி நான் ஆச்சியாரா ஹரிராமன் வளைத்து போலுடையார் கதை படிக்க நான் பாடுகிற பாட்டதில பழுது குற்றம் வந்திட்டாலும் உங்க பாலகி போல் என்ன வேணும் நான் சொல்லுகிற சொல்லதிலே சொல் குறைகள் இருந்திட்டாலும் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் ஆறு வேளை 100 குற்றம் ஐயா 100 எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா ஆமா அண்ணே சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்திருக்கும் தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வாலிப இளஞ்சிங்கங்களே வயதான சிங்கங்களே சிங்கம் எல்லாம் ஊருக்குள்ள வந்துனா தாங்க முடியாதுல அதனால வெளியே நிக்காங்க இருக்கு ஒரு வாரமா ஒதுங்கி நிக்காங்க ஆமா என்ன அப்படி இருக்கு சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைக்க வந்திருக்கும் தாய்மார்களே சபையே நிறைய வந்திருக்கும் வளவன பேசி கொண்டிருக்கும் தாய்மார்களே ஆங்காங்கு வீதியில் நிற்கின்ற பேர்களே எல்லாரும் அடை தோசை கண்டு சாப்பிட்டு வந்து வீட்டில் இருப்பவர்களே இது எந்த ஊரப்பா இது எந்த ஊரு இது என்ன ஊரு ஊத்துமலை ஊத்துமலையா என்ன ஊர் பேர் தெரியாமல வந்திருக்க ஏன்னா ஊத்துமலையில தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்க அதான் கேட்டேன் கதையை கேட்கணும்ல அதாவது பாருங்க ஊர் உலகமெல்லாம் மேன்மை பெற்று விளங்கக்கூடிய சரி மேல பாட்டாக்குறிச்சி நகரம் இந்த மேல பாட்டாக்குறிச்சி நகரத்திலே கொலுவிருக்கக்கூடிய சரி ஐயனுக்கும் ஐயனாக அவதரித்த சாஸ்தா ஆமா அதாவது என்ன அதாவது என்ன ஐயம்மந்தி தேவதைகளுக்கு அதிபதியும் அவர்தான் அதாவது வேற என்ன ஆப்ப நாட்டு மறவர்களுக்கு அதிபதியும் அவர்தான் யாரு இவர்தான் என் அப்பன் போலுடையார் சாஸ்தா ஆமா அதாவது கொண்டையன்கோட்டாய் தேவமார்கள் எங்க இருந்தாலும் எங்க இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் யாரு இதோ இந்த ஐயன் போலுடையார் சாஸ்தா அதாவது அந்த மறுகால் தலை உலக்குடி மலையிலே உடன்குடி இல்லப்பா சரி உலக்குடி வைப்போம்ல உலக்குடி மலையிலே சரி ஒத்த புளிய மரம் சரிமா சூட்டடி வட்டப்பாறை ஆமா அந்த சூட்டடி வட்டப்பாறையிலே வீட்டு இருக்கிறார் ஐயன் போலுடையார் சாஸ்தா அன்னபூரணி பொற்களை ஆமா அவர்களோடு ஆமா மலையழகி மலையரசி மலப்பேச்சு அம்பிகை சாம கொடைக்கு பாரு பேச்சியம்மா ஆட்டம் நொறுக்கிருவா அவ வருவாளா வர மாட்டாளா அந்த வரலாற கேளையா பேச்சு இருக்கா மத்த ஊர்லயாவது கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுக்குள்ள இருக்க பேச்சு ஆனா இந்த ஆலயத்துல என்ன மலையரசி மலையழகி மலைப்பேச்சு அம்பிகையா பேச்சு அதோடு என்ன சிவல பேரு சுடர பலவேஷக்காரன் வெட்டநாதன் ஹேத்ரபாதன் சாமி சங்கிலி பூதத்தாரோடு சாமி சங்கிலி பூதத்தார் 21 தேவதை 61 வந்திகளுக்கு காவலாக சரி அந்த மறுகால் தலையிலே ஆமா அடிவாரத்துல இடி விழுந்த பள்ளத்துல மேற்கு முகமாக வீட்டிருக்கிறாரே
இருக்கின்றாரு பூலுடையார் காவல்காரன் பொல்லாத கொம்பையா. ஐயா. நான் ஐயனை பார்த்த முகமா இருக்காருல்ல. ஆமா யாரு யாரு? என் கொம்பையா. எங்க ஐயா கொம்பையா. ஆமா பெயர்பட்ட சரி இந்த பூலுடையார் சாஸ்தா சரி திரு ஆலயம். ஆமா அங்கிருந்து பிடிமண் எடுத்து இந்த மேலாப்பாட்டா குறிச்சி மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் கோவில் எழுப்பி நிலையம் அமைத்து தெய்வங்களுக்கு பீடம் போட்டு கொடுத்து வருடா வருடம் புரட்டாசி மாசம் அதான் புரட்டாசி மாசம் 2வது சனிக்கிழமை திருவிழா பார்த்துக்கோ. திருவிழா திருவிழா பெருவிழா பெருவிழாவா நடக்கும். வில்லு முளப்பாரி அவ்வளவு சீரம் சிறப்பமா நடக்கும். வில்லு உண்டோ? ஆமா வில்லு உண்டுல்ல. ஆமா சரி அப்படி இருக்க இந்த ஆலயத்திலே என்ன என்ன வெட்டு அதுக்கு மறுநாள் கெடா வெட்டு. ஆமா அப்ப கும்பாட்டம் உண்டுமா? எல்லாம் உண்டு. அவன் கும்பிடி கும்பிடி அப்படி இருக்க ஆமா ஆலயத்தில் இருக்கும் தெய்வங்களுக்கு சிலை அமைத்து சரிம்மா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகங்களை செய்து கும்பாவேசங்களை செய்து 41 நாள் நிறைவு விழா இன்னைக்கு கொடை விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடவிடாம 41 நாள் கும்பாசியம். அப்படி இருக்க சரிம்மா இந்த ஆலயத்தில் இந்த மகா கும்பாபிஷேக இந்த 41 நாள் நிறைவு விழாவை முன்னிட்டு ஆமா ஐயா நாமளுடைய வெள்ளிசை வேணும் என்று சரி நம்ம கோயில்ல இருந்தெல்லாம் கிடையாது பாத்துக்கோ. அப்ப எதுக்கு வந்திய? நம்ம பெண்கள் தாய் குலங்களா சேர்ந்து அட இந்த பொம்பளைங்களுக்காண்டி பிள்ளைக்கு ஏண்டத ஒரு வரியா போட்டு பிரிச்சு அதுக்கு முக்கிய ஏற்பாடு நம்ம சுந்தரி அக்கா. சுந்தரி அக்கா இல்லன்னா என்ன உண்டு பாத்தியா? ஒண்ணும் கிடையாது. ஆமா அடைக்க சக்கரை பொங்கலை வாங்கிட்டு சாப்பிட்டு வீட்டு போயிருவாவோ. அப்படி இருக்க சரி ஏடா என்ன நம்ம மேலப்பாட்டா குறிச்சி மக்களையும் இந்த பூலுடைய சாஸ்தா கோயில்காரங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. என்ன என்ன சொல்லணும்? போன புரட்டாசி மாச கொடைக்கு என் பாட்டுக்கு சரி 5 வடம் சங்கிலிய கலட்டி எனக்கு போட்டவங்க யாரு யாரு? 15 பவுன் நகையை கலட்டி என் கழுத்துல போட்டவங்க. அதுக்கு தான் நான் இன்னைக்கு சங்கிலியே போடாம வந்திருக்கேன். என் கழுத்துல போடுவான் ஒண்ணு. உனக்கு முதுகுல தான் போடுவாங்க. முதுகுல இல்ல நமக்கு பையங்க கொடுப்பாங்க. ஆமா என்ன நம்ம பையங்க தானே நமக்கு நண்பன். பொம்பளைங்க புள்ள பணத்தை கண்டுட்டா விட்டுருவாங்க ஐயா. ஆனா பசங்க அப்படி விட மாட்டான். ஆமா அப்படி இருக்க என்ன இந்த ஆலயத்தில் அடியால் தொடர்ந்து முளைப்பாரி பாட்டு பாடிக்கொண்டு இருந்தாலும் எத்தனை வருஷமோ 5 வருஷத்துக்கிட்ட போட்டாச்சு. பாத்தியல இந்த வருஷம் புரட்டாசி கொடைக்கு நமக்கு மெடலு தங்க மெடலு. ஆமா தங்கத்துல வாங்க முன்னாடி ஒரு கவரிங்லனாலும் வாங்கிருங்க. அத உன் பேத்தியால கொண்டு போய் போடு. அதுவும் மெடல் தானே. ஆக என்ன அடியால் இந்த ஆலயத்திற்கு முதலாக வில்லிசை பாட வந்திருக்கிறோம். அதோட இந்த ஆலயத்திலே ஆமா எவ்வளவோ பெரிய பெரிய புலவர்கள் பாடி இருக்கலாம். ஆமா கலை மாமணி பட்டம் பெற்று இந்த கோயில்ல வந்து சென்றிருக்கலாம். அதோடு வேற பேரும் புகழும் பெற்று சென்றிருக்கலாம். ஆமா அடியால் சிறு குழந்தை சின்ன பிள்ளைதான். அதாவது என்ன குறுங்காவனத்தை சேர்ந்த உலக சாதனையாளர் விருது பெற்ற தமிழ்நாட்டுடைய முதல் திருநங்கை வில்லிசை பாடகி டாக்டர் திருமலை ராணி நாச்சியார் ஆகிய நான் இந்த ஆலயத்தில் முதலாக பாடுகின்றேன். சரி அடியால் பாடுகின்ற கதையில சொல் குற்றம் சரி பொருள் குற்றம் இருக்கலாம், மேள குற்றம் இருக்கலாம், தாள குற்றம் இருக்கலாம், சாரீர குற்றம் அது இருக்கக்கூடாது, சரீர குற்றம் சரி எந்த ஒரு குற்றங்குறைகள் இருந்தாலும் எந்த குறைனாலும் இருக்கலாம். நீங்க கடைசியா சொன்னீங்களே சாரீத குற்றம் இருக்குமே. ஆனா இந்த சபைக்கு ஏறக்கூடாது. பாத்தியலா அதாவது என்ன ஆண்டவன் அருளால நமக்கு இருந்தது கிடையாது. ஏமனா வராதுல்ல பங்கினி சித்திர வைகாசினா தொழிலாளிமாருக்கு வில்லுக்காரங்களுக்கு அறப்படிப்பு நேரம் பார்த்துக்கோ இருக்கும். ஆமா பிறவே சரிண்ணே என்ன 8 மணி வரைக்கும் நீ எங்க இருந்த? 8 மணி வரைக்கும் புல்லுக்காட்டுல. அப்புறம் சொல்லுத அந்த வடக்கு அந்த புல்லுக்காட்டு. இவன் 8:30க்கு வாரதுக்கு உங்க எல்லாம் 5 மணிக்கு வாங்க. நான் சொல்லல அதான் கேட்டேன். ஆமா அப்படியா? எதுக்கு வாழை மரம் கெட்டதுக்கா? இந்த தோரணெல்லாம் கெட்டது யாரு? அதாங்க இல்ல. ஆமா அப்படி இருக்க அடியால் பாடுகின்ற கதையில எந்த ஒரு குற்றங்குறைகள் இருந்தாலும் இருந்த போதிலும் குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி ஆதரிப்பீர்களோ பருத்திமார கொண்டு வீட்டுல கொண்டு எப்படி ஆதரிப்பீரோ அது மாதிரி ஆதரிங்க. எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடியால் கதைக்கு வருகின்றேன். ஆமா சுவாமி. அதாவது என்ன முதலாக யாருக்கு பாடணும்? முதலா ஒரு கோயில் கொடன் எடுத்துக்கிட்டா அண்ணா இருக்காரு தாத்தாவா? சாஸ்தா
சாஸ்தாவா ஆ. சரி தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு அவர் நாளை கழிச்சு பாடுவார். படிக்கிறேன், அதான் ஐயனுக்கும் ஐயனாக அவதரித்த சரி ஹரிகரபுத்திரன் ஸ்ரீ தர்மசாஸ்தா பூலுடைய சாஸ்தா கதைகளை பாட வேண்டும். ஆமா யாமனா ஐயம்மந்தி தேவதைகளுக்கெல்லாம் அதிபதி அவர்தான். ஏமனா இவர் கதையை விடிஞ்சும் பாடலாம் விடியாமையும் பாடலாம். பாத்தீங்களா? குளத்துக்குள்ள சாஸ்தா விடிய விடிய குளத்துக்குள்ளதான் நிப்பாரு. இறக்கணும்னா நான் மனசு வச்சாதான் பிறப்பேன். நீ மனசு வச்சா இல்ல வில்லுக்காரங்க அப்படி சொல்லு. ஆமா ஒன்ன மட்டும் ஒதுக்கிக்கிடுது என்னத்துக்கு? அது கிடையாது கிடையாது. ஓஹோ, ரொம்ப சாய்ண்டு தான். ஆமா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கட்டும். ஆமா ஆமா. சரி அப்படி இருக்க சரிம்மா அந்த பூலுடைய சாஸ்தா வரலாறுகளை வரலாறுகள அதாவது என்ன சில பேரு என்ன எல்லா கோயிலையும் நிறைய தெய்வம் இருக்கும். இருக்கும். பூலுடைய சாஸ்தான்னு சொன்னா என்ன ஆப்ப நாட்டுல இருந்து மறுகால் தலைக்கு வந்த தெய்வம். சரி அந்த கதைகளை தான் நம்ம இப்ப பாட போறோம். படிக்க போகின்றோம். சில பேரு என்ன சில இடங்கள்ல கொம்ப மாடசாமினா என்ன சில பேரு தலவா மாடசாமி கதைய படிச்சிருந்தாங்க. கர்க்கராஜன் தலவாய் மாடசாமி கதை பாடுவார்கள். ஆனா என்ன அது மத்த கோயிலுக்கு ஏக்கும். ஏத்துக்கிடும். பூலுடையார் சாஸ்தாவுக்கு கொம்மையான்னு சொன்னா தலவா மாடசாமி கதை ஏக்காது. எடுபடாதுல ஏமனா இவருக்கு தனிப்பிறவி. என்ன பிறவியோ சொல்லுதேன், அது கடைசியில இல்ல. ஆமா அப்படி இருக்க சரிம்மா இந்த பூலுடையார் சாஸ்தா பிறந்து சரி அந்த ஆப்ப நாட்டில இருந்து மறுகால் தலைக்கு எப்படி வந்தார்? எப்படி வந்தாரு? அதோடு என்ன அந்த மறுகால் தலையிலே பூலுடையார் வாசலுக்கு இந்த கொம்பையா எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? இந்த கொம்பையா யாரு யாரு அப்படிங்கிற வரலாறு கதைகளை இன்னைக்கு படிக்க போறோம். இருக்கலாம். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வரலாறு தெரியாதுல. அதனால என்ன நாச்சியாரக்கா மத்த வில்லுக்காரங்க படிச்சதை படிக்காம வித்தியாசமா படிக்கலன்னு நினைக்க வேண்டாம். அது நல்லா கேட்டா தான் தெரியும். இந்த கதையை நீங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியாது. சத்தம் இல்லாம கேளுங்க. அதோட இன்னைக்கு இதுல பிடிபடல அப்படின்னா எப்போதும் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த சேனல், யூடியூப் சேனல். நம்ம எல்லாரும் சினிமா துறைக்கு போறோம். யாலி டிவி யூடியூப் சேனலை வர வச்சிருக்கோம். பாத்துக்கோங்க. வந்திருக்காரு என் தம்பி ராஜா. ஆமா அருமை சகோதரர் ஆறுமுகமன்னார் அவர்களோடு தம்பி ராஜா அவர்களும் வீடியோ பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். அதனால எல்லா மக்களும் என்ன யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா சொன்னா யாலி டிவி அப்படின்னு அடிச்சீங்கன்னா சேனல் வரும். நம்பர் அடிச்சாலே சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா தமிழ்ல சொன்னா அந்த சேனலை அமைக்கிறங்க. அதான் கேட்டேன். சரி அப்படி இருக்க என்னம்மா ஆப்ப நாட்டில் இருந்து மறுகால் தலைக்கு வந்ததையும் ஆமா மறுகால் தலை ஊலுடையார் வாசலுக்கு ஐயா கொம்பையா எப்படி வந்தார் என்ற கதையை தான் படிக்க போறோம். தெரியணும்ல முதல்ல ஐயனார பிறகு செஞ்சிருவோமா? ஆமா வேணும்ல. ஐயன் பிறந்தா பாதி மதிமான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தால் ஏந்த சோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி அம்மா அரிக்கு சிவனுக்கும் அரிகரபுத்திரனாக கருமையான சாஸ்தாக்களாக யாரெல்லாம் எப்பேற்பட்ட தினத்தில் அவதாரம் செய்தார்கள் என்று கேட்டா எப்படி சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பங்குனி உத்திரம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்துல பிறந்தார். சரி பங்குனி மாதம் புதனது பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் அரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். ஆதியில் உதித்தவர்க்கு ஐயனார் என்றார். சாமி ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார்
ஐயனார் சபரிமலை ஐயனார் ஐயனுக்கு மையனாக மையனாக உடையார் சாஸ்தாவும் சாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூநூலா பொன்பதித்த தாழ்வடமா வெள்ளியால பூநூலா மதியா தாழ்வடமா புலி கூட்டத்தோடு ஐயன் வந்து பிறந்த போதே போடுங்கம்மா ஒரு குலவே பொன்னாத மணிக்குலவே அகில உலகத்தை காத்து ரட்சிக்க ஐயனுக்கும் மையனாக மறுகால் தலை போலுடையார் சாஸ்தா வந்து பிறந்தாரே